மரபான பெரிய வித்வான்கள் அவர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது அந்த உரையாடலில் நிறைய செய்திகள் கிடைக்கும். அதில் அந்த விவாதங்களிலே கூட ஹெல்தி என்று சொல்கிறார்களே, அப்படி ஒரு ஹெல்த்தியான விவாதமாக அது இருக்கும். அதிலிருந்து நிறைய செய்திகளை கற்றுக்கொள்ளலாம். இரண்டு மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, அந்த பாடாந்திரம் இருக்கு இல்லையா, அதில் தான் சரியா தவறா கேதார ராகம் இருக்கு இல்லையா, சமகம பனி சனி பமகரி தான் ஆரோகணம் வரணும் இல்லையா. இந்த ராமானீப்பை கீர்த்தனை எப்படி இருக்கும்? ராமானீப்பை சசரி, எப்படி சரியாக இருக்க முடியும்? ராமானீப்பை அப்படி தானே இருக்கணும் ஆரம்பம். அது ரெண்டாவது சங்கீதம் தானே வருது. இது ஒரு விவாதத்துக்குரிய பொருளாச்சு. சரியா தப்பா? சசரின்னு வரலாமா? சமகமான ஆரோகணம் ஒன்று இருந்ததுன்னா சகமான வரலாம், சமகமான வரலாம், சரின்னு எப்படி வரலாம்? இது நிறைய உதாரணங்களாக எடுத்து பார்த்து அலசி, ஆனால் அதுக்கு ஒரு முடிவு ஒன்று கிடச்சிது. என்னன்னு கேட்டால், மரபாக வந்திருக்கிறது ஒன்று, அந்த ராகத்தினுடைய அழகு அதில் ஒன்றும், அந்த ராகத்தினுடைய லட்சணம் ஒன்றும் மாறி போயிடலை. இன்னும் சொல்லப்போனால் அழகு அதிகமாக தான் இருக்குது. ஆனால் சம்பிரதாயத்தில் வந்தது, அதனால் எடுத்துக்கலாம் என்று அது அதோடு முடிந்தது. ஆனால் ஒன்று மட்டும் முடியாமல் ரொம்ப நாள் இன்னி வரைக்கும் வந்திருக்கு. இந்த கன்னடன்னு ஒரு ராகம், சகம பமதா நிச சனிசதா பமகாமரே, சகம பம சகமான இருந்தால் சமகமான வரலாம். இந்த அதே போல பிரச்சனை தான் அது. அல்ல இந்த கண்டேன்னு ஒரு கீர்த்தனை தாரசாயில் பாடுவாங்க. வட்டி மாட்டலேட்டிக்கு ஸ்ரீ, எப்படி வரணும்? அது சகமரிசான்னு வரணும். ஒரு இதுதான் எனக்கு அந்த படம் சரிகமரிசான்னு படம். வட்டி மாட்ட லேட்டிக்கு ஸ்ரீ சரிகமரிசான்னு பாடும். ஆனால் அது இருக்கக்கூடிய அந்த ராகத்து லட்சணப்படி வரணும்னா சகமான்னு தான் வரணும், சரிகாமான்னு வரலாமா? சொன்னால் இது தப்புன்ட்டார். இல்லை தப்பு இல்லை, அப்படி தான் எங்கள் ஸ்கூலில் இப்படி தான் நாங்கள் பாடுற வழக்கம், இதே எங்கள் பாடாந்திரம் என்று இவர் சொல்கிறார். அவர் இல்லை, அது சரியில்லை, பாடக்கூடாது என்று அவர் சொல்கிறார். இப்படி விவாதம் முடியல. நிறைய எங்கெல்லாம் எடுத்து போட்டு கூட அந்த விவாதம் முடியல. இந்த சரிகாமான்னு சொன்னவர் இருக்கார், அவருக்கு ரொம்ப துக்கம். எங்கள் குருநாதருடைய பாடத்தை எப்படி தப்புன்னு சொல்லலாம், அதுதான் அவருடையது. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண விவாதிக்கவோ அதை விவாதத்துக்கு அப்பாற்பட்டது. குருநாதருடைய பாடம் அவ்வளோதான், அதில் உண்டு என்று அவர் அதுக்கு ஒரு முடிவே கட்டி விட்டார். அவரை ஒத்துக்கலை. சரிகாமரசா அழகாக தான் இருக்கும், ஒன்றும் ராகத்தை ஒன்றும் மாற்றலையே, ராகம் ஒன்று மாறி போகலையே, அதில் அப்படி தானே இருக்குது, இருந்துட்டு போட்டுமே என்பது போல். நான் சம்பிரதாயமாக பாடிட்டு இருக்கிறதுனால அது ஒன்றும் தப்பு கிடையாது என்று அது ரொம்ப நாள் வரைக்கும் அது போயிட்டுருந்தது. அது விதவிதமாக எங்கே இதெல்லாமோ சான்றுலாம் எடுத்து போட்டு அதை அலசி கொண்டிருந்தார்கள். அதே போல் சில வர்ணங்களில் சில இடங்கள்லாம் ஆரோகண வர்ணம் மீறி கூட இருக்கும். இந்த கன்னடா வர்ணத்தில் வரும் பதனிசா நினிதப்போ வரும், மதனிசா தானே வரணும், இப்படி பதனிசா நினிதப்போ வரலாம். சில பேர்லாம் அதை மாற்றுறது, ஐயோ அது பதனிசா வரக்கூடாது, மான் வரணும். நிறைய இடங்கள் உண்டு, வர்ணங்கள்லாம் உண்டு, இந்த மாதிரிலாம் மாற்றக்கூடாது. ஏன்னு கேட்டால் எங்கள் மாதர்கள் அப்படி தான் சொல்லுவாள். ஏன்னா அது உங்களுக்கு தெரியாதா, அந்த வகைக்காரருக்கு இந்த கன்னடாவுக்கு பாமதா தான் உண்டு, மதனிசா தான் உண்டு, பதனிசா வர கிடையாதுன்னு சொல்ல தெரியாதா அவளுக்கு? ஏன் கேட்டால் அதற்கு அப்படி ஒரு பிரயோகத்தை செய்து காரணமாக இந்த ராகம் ஒன்று மாறி போகல, முன்னையும் பின்னே இந்த ராகம் அணிஞ்சு தான் போகிறது. அவர்கள் தெரிந்து தான் செய்திருக்கிறார்கள், மாற்றக்கூடாது என்பது எல்லா விதனுடைய ஒரு அபிப்பிராயமாக எங்கள் கல்லூரியில் இருந்தது. அதை நினச்சி பார்க்குறேன், எல்லாரும் அதையே சொன்னது, மாற்றக்கூடாது, அவர்கள் பெரியவர்கள் காரணமாக தான் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அதனால் இப்போ நிறைய இடங்கள் வர்ணத்தில் உண்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள். அந்த நிஜமாக சொல்கிறேன், அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான விவாதங்கள். அதில் எது சரி என்பதை பேசுகின்ற அழகான விவாதங்கள் இவற்றெல்லாம் நாங்கள் நிறைய பெற்றுக்கொண்டோம்.